பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அமைச்சரவை விரிவாக்கம், குறிப்பாக எந்தெந்த கட்சிகளில் எவ்வளவு அமைச்சரவை அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதிமுக தொடங்கி உங்களுக்கு காங்கிரஸ், விசிக, IUML வரைக்கும் ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து விசிகாவுக்கு ஒரு அமைச்சர், IUMLக்கு ஒரு அமைச்சர், காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர், அதே போல இன்னொரு பக்கம் அதிமுக தரப்பிற்கு 8 அமைச்சர்கள் வரை கொடுக்கலாம் என்கிற செய்தி தான் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. 8 அமைச்சர் அவங்களுக்கு ஏவா அப்படின்னா அந்த எண்ணிக்கையை நோக்கி தான் பேச்சுவார்த்தை இப்போது எட்டி இருக்கிறது அந்த கட்டத்தை என செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்கிறது, யார் யாருக்கு அமைச்சராவதற்கான வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக அதிமுக தரப்பில் முட்டி மோதுகிறவர்கள் யார், என்ன ஏதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கு மாலை தமிழ்நாடு வரும் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் பொறுப்பு ஆளுநரை சந்திக்கிறார். நாளை 21ஆம் தேதி அமைச்சரவை, அந்த விரிவாக்க அமைச்சரவை பதவியேற்பு, புதிய அமைச்சரவை என்கிற செய்திகள் நேற்று மாலையிலிருந்து ஓடிட்டு இருக்கிறது. ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் வருகிறார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் தான். இதில் தாவேகா தரப்பில் யார் யார் முகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அமைச்சராவதற்கு வாய்ப்பு, அதற்கு முட்டி மோதுகிறவர்கள் பல்வேறு பவர் சென்டர்ஸ் கட்சிக்குள்ள அவங்கள போய் சந்திக்கிறாங்க. திரு புஷி ஆனந்த் அவர்கள் ஆகட்டும், திரு ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், திரு அருண்ராஜ் மூலயமா, இப்படி பலரையும் சந்தித்து எப்படியாவது அந்த கேபினெட்டுகளில் போவது என்பதற்கான வேலைகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு பக்கம் நிர்மல்குமார் அவர்கள் தரப்பிலும் அவருடைய ஆதரவாளர்கள் மூவ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு VS பாபு அவர்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து வைரல் கண்டென்ட் மேக்கராகவும் நீங்கள் மாறிட்டார் வெற்றிக்கு பிறகு. அவருடைய அந்த ட்ரெடிஷ்னல் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கையை வச்சு ஃபினிஷ் அப்படின்னு முடிச்சு காட்டுறதுலேருந்து அதுவே அதற்காக கொடுக்கலாமா அப்படின்னா அது உங்கள் கட்சியினுடைய முடிவு. அதை தாண்டி அவருடைய இதை என்ன ஸ்டடி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதே போல் திருப்பூரிலிருந்து சத்யபாமா அவர்கள் முன்னாள் MP, செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளராக இருந்து கட்சியில் இணைந்தவர், அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சேலமில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் MLA தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ராணிப்பேட்டையில் தாகிரா அமைச்சர், காந்தியை எதிர்த்து வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் காந்தி அவர்கள் ஜெயிக்கும் போது அவருக்கு அமைச்சர் தான். ஸோ காந்தி அவர்களை வெற்றி பெற்ற தாகிரா அவர்கள், இவங்கெல்லாம் கட்டாயம் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்கிற செய்திகள் ஓடுகிறது. இது போக பலரும் யார் யாரெல்லாம் அவங்கவுங்க இதை வச்சு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது. ஆளுநர் மாளிகையில் கொடுப்பதற்கு முன்பாக இதிலிருந்து ஒரு லிஸ்ட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் என்னென்னா ஒரே ஒரு அமைச்சர் தான் கொடுக்கறதுனால ஏற்கனவே பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கீர்த்தனா அவர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆள் தான் தொழில்துறை அமைச்சர்னும் போது பெண்களுக்கான வாய்ப்பு என்கிறாங்க அடிப்படையில் பெண் MLAக்களுக்கு வாய்ப்பு அளிக்கும். அதில் தான் சத்யபாமா அவர்களும் குமாரபாளையம் தொகுதியில் வெற்றி பெற்ற துணை பொதுச் செயலாளர், தாவேகா துணை பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி அவர்கள், தாகிரா ஆகியோரில் யாருக்கு இல்லை 3 பேருக்குமா என்கிற விஷயம் நிற்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, முதற்கட்டமாக விஜய் அவர்களுடைய பதவியேற்பு, அந்த முதற்கட்ட அமைச்சரவையில் இஸ்லாமியர் யாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு பேராசிரியர் ஜவாஹிருல்லா நம்முடைய சட்டமன்றத்துக்குள்ளேயே அதை ஒரு பிரேயராகவும் வைத்தார். உங்கள் கட்சியிலேயே 3 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னும் போது நீங்கள் அவங்களில் யாராவது ஒருவருக்கு அமைச்சரவை பட்டியலில் கொடுத்துருக்கணும், முதற்கட்டத்தில் கட்டாயம் நீங்கள் அதை பரிசீலிக்கணும் என்பதை அவர் பதிவு செய்தார். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி அவர் அமைச்சரவையில் உள்ளே போகிறார் அப்படின்னா உங்களுக்கு சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள்னு பார்த்தா காங்கிரஸில் மயிலாடுதுறையில் முதல் முறை வெற்றி பெற்றவர் இருக்கிறார். அதை தாண்டி மீதி யாரும் இஸ்லாமிய முகங்கள் இல்லை. அதிமுகவில் ஆப்வியஸாக இல்லை, ஒரே ஒருவருக்கு மட்டும் MLA சீட்டு கொடுத்தாங்க, அவரும் வெற்றி பெறலை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு தான் MLA சீட் கொடுக்கப்பட்டது, அவரும் ஜெயிக்கலை. ஸோ அதில் வழி இல்லை. விசிகாவில் கொடுத்தாங்க, அவர் ஜெயிக்கலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா CPM உள்ளே வரலை. IUML கொடுக்கலாமாங்கிறதுக்கு தான் இதை ஈக்குவலைஸ் பண்ணுவதற்காக. ஏன்னா இப்போ இருக்கிற 3 பேருக்குமே கொடுத்துடலாமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்கன்றதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன் IUMLகிட்ட கேட்கலாமா, ஒரு அப்பீல் கொடுத்து ஒருவரை உள்ளே சேர்த்துக்கலாமாங்கிற முயற்சியையும் தாவேகா தரப்பு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்திகள் நேற்று மாலை வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு அப்புறம் அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த முடிவு. அது IUMLம் தாவேகாவும் முடிவெடுக்க வேண்டியது. இவங்க கட்சியிலே பார்த்தோம்னா உங்களுக்கு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களை வந்து அவருடைய தொகுதியிலேயே தோற்கடித்த VMS மதார் பத்ருதீன் முஸ்தபா, VMS முஸ்தபா அவர்கள், அதே போல் அறந்தாங்கியில் கவுன்சிலராக இருந்து MLAவாக வெற்றி பெற்ற முகமது பர்வேஷ், இது போக தான் தாகிரா அவர்கள் ஏற்கனவே பெண்களுக்கானதுலேயும் எடுத்துக்கலாம், சிறுபான்மை பிரதிநிதித்துவமாகவும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் VS பாபு, மரிய வில்சன் இவங்க 2 பேரும் சென்னை தரப்பிலிருந்து மூவ் பண்ணுறாங்கன்றதுனால கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சரையும் சேர்த்து 5 பேர் சென்னைக்குள்ளே மட்டுமே உங்களுக்கு அமைச்சராக வராங்க. முதலமைச்சர்
அமைச்சர் பெரம்பூர் தான், அவர் திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ அவர் நீங்கள் கணக்கில் எடுக்கணும். அடுத்தது ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். திரு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எக்மோரில் வெற்றி பெற்றிருக்கிறார். இது போக வந்து பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் டி நகரில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஏறத்தாழ இவர் திருப்பரங்குன்றம் போயிடுவார், இவர் திருச்செங்கோடு, அவர் அதே போல் டி.கே. பிரபு உங்களுக்கு காரைக்குடி, கீர்த்தனா அவர்கள் விருதுக்கு போயிடுவாங்க. இப்படியான விஷயங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஏறத்தாழ ஏற்கனவே 4 வந்துருச்சு அப்படின்னும் போது 5வதாக ஒருவருக்கும் அதிலே நம்ம கொடுக்கறது சரியாக இருக்குமா, சென்னை மட்டுமே அப்போ இருக்க மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்துருமே என்பதற்காக ஒரு சின்ன ஹோல்டிங்கையும் வைக்கிறாங்க. பட் மரிய வில்சன் அவர்கள் தரப்பும் அதே போல் விஎஸ் பாபு தரப்பும் ட்ரை பண்ணுறாங்க. சென்னைக்கு 5 அப்படிங்கிறது ஒரு சின்ன யோசனையில் ஹோல்டில் நிற்கிது. இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமார், ஸ்ரீரங்கத்தினுடைய எம்எல்ஏ ரமேஷ், சேலம் தெற்கில் அவர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இவங்க மதுரை வடக்கிலிருந்து கல்லணை உள்ளிட்டோரும் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது என்கிற செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. ஸோ இது ஒரு பக்கம் அமைச்சரவை விரிவாக்கம் அது சார்ந்த விஷயங்களில் நகர்ந்துட்டு இருக்கு. தாவேகாவை பொறுத்தவரை இந்த ப்ராசஸ். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸை பொறுத்தவரை ஏறத்தாழ இது ஆட்கள் யாருங்கிறதும் உறுதியாயிருச்சு. ஏன்னா அங்கே வந்து அவங்க 5 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய பிளான் படியே இவங்களுக்கும் அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சவுத்தை நோக்கி நகர்வது காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய, நீங்கள் அதை மண்டல வாரியாக பிரிச்சிங்கன்னா சவுத்தில் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் என்பது எப்பொழுதும் உண்டு. ஸோ அதை உறுதிப்படுத்துவதற்காகவே கன்னியாகுமரியினுடைய 3வது முறை அங்கிருந்து வெற்றி பெற்றிருக்கும் கிள்ளியூர் ராஜேஷ்குமார் அவர்கள், அவருக்கு இது ஹேட்ரிக் வெற்றி. ஸோ அவருக்கான வாய்ப்பு, அவருக்கு துறையும் சுற்றுலாத்துறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரே கல்லில் 2 வாங்க, கூட்டணிக்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஒரு மூத்த தலைவருக்கு கொடுக்கும் பொழுது சீனியர் அப்படின்னும் போது அவர் ஓரளவுக்கு அந்த நிர்வாகத்தையும் மேனேஜ் பண்ணிடுவார். 3வது தான் ஜெயிக்காத மாவட்டத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் என்பதை அவரால் செய்ய முடியும் என்கிற அந்த ஒரே கல்லில் 3 மாங்காய் என்பது ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கொடுக்கும்போது இவருக்கான ஒரு பார்வையாக, ஒரு பெர்ஸ்பெக்டிவாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மேலூரில் வெற்றி பெற்ற திரு விஸ்வநாதன் அவர்கள், அவருக்கு இந்த முறை வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. தாரகை கட்பட்டவர்களுக்கு இது 2வது முறையினாலும் ஏற்கனவே இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ விலவங்கோட்டில் நின்னாங்க, இப்போ அவங்களை தொகுதி மாற்றிருக்கு. டிடி பிரவீன் அவர்கள் இருந்தால் இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். அதே போல் மயிலாடுதுறையில் அவரும் இது முதல் முறை. ஸோ இப்போ தான் ஏறத்தாழ இந்த விஜயதாரனை ரிசைன் பண்ணி அந்த ஒரு டென்யூரில் மட்டும்தான் அவங்க இருந்தாங்கங்கிறதுனால தாரகை கட்பட்டவர்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுங்கிறதுக்காக அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் அந்த பிரதிநிதித்துவம் பரவலாக வரட்டும். சவுத் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஈக்குவேஷன் படியும் இது 2 செட் ஆகும். இந்த பக்கம் இவருக்கு ராஜேஷ்குமார் கொடுத்துட்டு அந்த பக்கம் உங்களுக்கு விஸ்வநாதன் அவர்களுக்கு கொடுப்பது, அது ஒரு ஈக்குவலாக நாளைக்கு நம்ம கிளைம் பண்ணுவதற்கும் வாக்கு வங்கியை உறுதி செய்வதற்கும் சரியாக இருக்குங்கிறது காங்கிரஸினுடைய முடிவாக தரப்பாக இருக்குது. இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம நகர்ந்தோம்னா இது எதை நோக்கி அடுத்த கட்டமாக காங்கிரஸ் தரப்பு வருது, முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்களுக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னென்னா ஒரு 8 மாவட்டங்களில் 0 இடங்களுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது தாவேகா. அதாவது ஒரு இடம் கூட வெற்றி பெறல, 0 இடத்துல எப்படி வெற்றி பெற முடியும்? ஒரு இடம் கூட ஜெயிக்காமல் ஒரு 8 மாவட்டத்தில் தாவேகாவுக்கு எம்எல்ஏக்களே இல்லாமல் இருக்கிறார்கள். அதில் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 1, இந்த பக்கம் வந்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் யாரும் ஜெயிக்கல. இந்த மாதிரியாக ஒரு 8 இருக்குது. இப்போ இது எப்படி இது ஒரு மாதிரி செட் ஆக போகுது, ஸ்ட்ரக்சர் ஆக போகுதுங்கிற அடுத்த கேள்வி நமக்கு எழும். அந்த 8 மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை தான் அவங்க போட முடியும். ஏன்னா அவங்களுக்கு நேரடியாக அமைச்சர்கள் இல்லை. இதுக்கான ஸ்கீம்ஸ்ங்கிறதையும் அவங்க செய்யணும். அதனால தான் அந்த பகுதிகளில் வென்றவர்களை ஒரு நம்ம உள்ளே சேர்க்குறோம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு விசிகாவை உள்ளே சேர்த்த ஒரு வன்னியரசு அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா அது கூட்டணிக்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஏறத்தாழ ஆட்சியின் முகமாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு அமைச்சராக போயிடுவார். அங்கே 7 ஜெயிக்கல அப்படின்னும் போது அந்த நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். எப்படி கன்னியாகுமரியில் கொடுக்கறது அந்த மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சருங்கிறதுக்கு பதிலாக அவரே சேர்த்து பார்த்துப்பார்னு ஒரு அளவுக்கு அதை அவர்கிட்ட நகர்த்த முடியுமோ அப்படியான ஒரு இடத்தை நோக்கி, ஒரு புள்ளியை நோக்கி இது ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது என்கிற பார்வை. இதையும் நம்ம தவிர்க்க இல்லாத ஒரு பார்வையாக தான் இருக்குது. இந்த விஷயங்கள் ஒரு பக்கம். சிபிஐ சிபிஎம் எப்படி நகர்த்த போகிறாங்கங்கிற கேள்வி எடுத்திருக்கு. நேற்றைக்கே திரு பே சண்முகம் அவர்கள் சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா அந்த முறை விஜய் அவர்கள் அதிமுகவினரை உள்ளே சேர்ப்பதற்கு கேபினட்டுக்குள்ள கூட்டணிக்குள்ள முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால்
நாங்கள் அதை தொடர்வது என்பது சந்தேகத்துக்குரியது. நாங்கள் உடனடியாக கூடி மறுபரிசீலனை செய்வோம் என்கிற வார்த்தையை திரு பே. சண்முகம் அவர்கள் இந்த திருத்துறைப்பூண்டியில் ஒரு நேர்காணல் அங்கே கொடுக்குற ப்ரெஸ் பைட்லேயே அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதுபோக அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை பார்த்தா, விஜய் அதிமுகவை அமைச்சரவையில் சேர்ப்பது மக்களின் தீர்ப்புக்கு எதிரானதாக இருக்கும்னு ஒரே போட்டிருக்கிறார். இது அடுத்த கட்ட சிக்கலாக மாறுகிறது. இதில் காங்கிரசினுடைய விஷயத்தை நம்ம உள்ளபடியே பாராட்டி ஆகணும். என்னன்னா, நீங்கள் காங்கிரஸ் இங்கே மூவ் பண்ணது, கேபினெட் பர்த் வாங்கினாங்க, அதெல்லாம் ஓகே. அடுத்து ராஜ்யசபாவுக்கு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜ்யசபாவில் இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் வெக்கேட் பண்ண சீட்டில் ஒரு வேளை ரீஃபில் ஆகுது, அது ஆளுங்கட்சியை நோக்கி அதிக எண்ணிக்கைங்கிற அடிப்படையில் வருதுன்னா, அந்த ரொட்டேஷன் ஆளுங்கட்சியின் சார்பாக, தாவேக்காவின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த சீட்டில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவது என்கிற ஒரு ப்ரப்போசல், ஒரு டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. அதுக்கு பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு பெரிய அதில் ஒரு சிக்கலெல்லாம் இருக்காது. ஏன்னா ராஜ்யசபா கேண்டிடேட்ஸ் வந்து கம்பீட் பண்ணுற அளவுக்கு தாவேக்கால இன்னும் அந்த சைடே இன்னும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ முதல் இதை வந்து அவர் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு தான் அவருடைய பதவியேற்பின் போது அவர்களே நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் சொன்னார். அப்படி சொல்லும்போது அவர் பேசியதுங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இப்படியான சூழலில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ராஜ்யசபானுவது இந்த பாண்ட் இன்னமும் ஜாஸ்தியாகும், உறுதியாகும் என்பதாக அது நகர்கிறது. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் விசிகாக்கு கொடுத்தா திரு வன்னியரசு அவர்கள் தான், அவர் தான் இருக்கார். ஏன்னா அவர் ஜோதிமணி ஐயா அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து அவருக்கு இங்கே சீட்டு கொடுத்து நிப்பாட்டியது. அவர் இன்னமும் விசிகா முகமாக பார்க்க முடியுமா? சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிற இவரை நகர்த்திட்டு தான் அவரை போடணுங்கிற பார்வை இருக்கு உள்ள வருகிற பட்சத்தில். திருமாவினுடைய இந்த மிகப்பெரிய குழப்பம் இப்போ சமீப காலமாக அவர் பேசி கொண்டிருக்கிறது வர சிக்கல்களுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த அமைச்சர் பதவி எடுப்பதில் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அது மறுக்க இயலாத ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. அது ஒரு பக்கம். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, அதிமுகவில் நீங்கள் பாருங்க, 6லேருந்து, அதாவது அது 5ல் தொடங்கினாங்க, அவங்க 8 கேட்டாங்க. இப்போதைக்கு அது 6 வரைக்கும் உறுதி அப்படிங்கிறதாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. அந்த 6 பேர் யாருங்கிறதுல தான் பெரிய சிக்கல் ஓடிக்கொண்டிருக்கு. ஏன்னா இறந்தாடி இன்னும் உங்களுக்கு 24 அமைச்சர்கள் வரைக்கும் போடலாம். 10 தான் மொத்தமாக இருக்காங்க முதலமைச்சரை சேர்த்துனா, 23, 24 வரைக்கும் போடலாம். இது 8, அது 2 10, அங்கே 1 12 அப்படின்னா, அடுத்து மீதி இருக்கக்கூடியதை இங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 அமைச்சர்கள் நீங்கள் தாவேக்கால கொடுத்தாகணும் என்கிற சூழல் வரும். யாருன்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆப்வியஸாக எஸ்பி வேலுமணி அவர்கள், அதே போல் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இருக்கிறார், ஆர் காமராஜ், இசக்கி சுப்பையா இருந்திருக்காரு, கேபி அன்பழகன் முன்னாள் அமைச்சர், அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் இந்த நத்தம் விஸ்வநாதனுக்கு முன்னாடி அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர், கேசி வீரமணி, பிறகு பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம், பாலகிருஷ்ணா ரெட்டின்னு இவங்களே 10 பேர். இது போக லீமா ரோஸ் மார்ட்டின் இருக்கிறாங்க. அப்போ இந்த 11 பேரில் யார் அப்படிங்கிறது அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இப்போ தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. கவர்னர் அவர்கள் வருவதற்குள் இன்றைக்கு மாலைக்குள்ளேயே இதெல்லாம் ஏறத்தாழ முடிவாகி ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா கவர்னர்கிட்ட போய் கூப்பிட்டுட்டு நாளைக்கு லிஸ்ட் அப்படிங்கிறது பின்னாடி கூட வந்துக்கலாம். பதவி பிரமாணத்தை நோக்கி போவதற்கான முன்கூட்டியே கவர்னர் மாளிகைக்கு இன்றைக்கி இதை சொல்லி முடிச்சிடலாங்கிறது இவங்க தரப்பாக இப்போதைக்கான திட்டமாக இருக்கிறது. ஸோ இது எப்படி அன்வைண்ட் ஆக போகுது, இப்படி உள்ளே வரணும் அப்படின்னா திரும்ப நாங்கள் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணுவோன்னு 3 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து வரும்போது விசிகா பொதுச் செயலாளர் டாக்டர் ரவிக்குமார் அப்படி அதிமுகவிலிருந்து வர்றது ஜனநாயக படுகொலை என்று அவர் சொன்னதை யார் திருமாவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இது ஜனநாயக படுகொலை, அதிமுகவினர் அப்படியே ரெட்டையில ஜெயிச்சவங்களை சேர்க்கறதுங்கிறது தான் ஏன் கருத்துன்னு சொன்னார். இப்போ அதில் அந்த ட்வீட்டுக்கு பிறகு வருத்தப்பட்டு ஆதவ அர்ஜுனா இவங்ககிட்ட பேசியதாக செய்திகள் இருக்குது. இப்போ வருத்தப்பட்டுன்னா விசிகாவினுடைய நிலைப்பாட்டை மாற்ற போகிறதா? அது அவங்களுடைய உரிமைன்னு வச்சுக்கோங்க. மாற்றுறாங்கன்னா என்ன காரணம் சொல்ல போகிறாங்க, பிறகு அது விவாதமாகுமா, பேசு பொருளாகுமா, இப்படியான பல கேள்விகள் தொக்கி நிற்கிறது. விசிகாவும் அதே போல் ஐயுஎம்எல்லும் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய செய்தியாக மாறும். சிபிஎம் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது அவர்கள் வசம் அடுத்த கட்டம் அந்த பால் நகரும். இவ்வளவும் விசிகா கூட அதிமுக வருவதில் சிக்கல் இல்லை என்று சொல்லி உள்ளே போகிறார்களா, இல்லை அதில் அதே ஸ்டாண்டு ரவிக்குமார் ஸ்டாண்டு இருக்கா? இப்படியான ஒரு கிராஸ் ரோட்ஸில் இன்றைக்கு தாவேகா தலைமையிலான அந்த கூட்டணி என்பது நின்று கொண்டிருக்கிறது. பாப்போம் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, எப்படி இதை தாண்டி வராங்க, இதற்கு அடுத்த கட்டமாக எப்படி போகுது. ஒரு சின்ன சஜஷனாகவே தோன்றியது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசாமல் தாவேகா கூட்டணிக்கு ஒரு கன்வீனரை போட்டு அது போக எல்லா கட்சியிலிருந்தும் பிரதிநிதிகளை போட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாருன்னா, கோஆர்டினேஷன் கமிட்டி, அது வந்து உங்களுக்கு கொள்கை முடிவுகளிலும் சரி கூட்டணி சார்ந்த விஷயங்களிலும்
ஒரு சரியான நகர்வாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் இந்த சிக்கல் பிரச்சனையாகி யார் வந்து பார்க்குறதுன்னு தெரியாமல் மூத்த தலைவர்கள்லாம் அமைச்சர்களாக வேற இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த ஒரு முடிவை எடுத்தால் கொஞ்சம் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். ஏன்னா அரசியல் ரீதியிலான சிக்கல்கள் அரசாங்கத்தினுடைய கவர்னன்ஸில் வந்து இடையூறு செய்வது என்பது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. அதுதான் நம்மளுடைய பார்வையாகவும் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி பயணிக்கிறது, புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறார்களா, என்னென்ன இலாக்காக்கள் வந்ததும் நம்ம விரிவாக தொடர்பாக பேசலாம்.